இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க துளசி? எங்க துளசி? 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 டேய், அவ வெளியில போயிருக்கா. வெளியிலனா எங்க போயிருக்கா? ஓ, இந்த நோட்டீஸ் எல்லாம் வீடு வீடா கொடுக்க போயிருக்காடா? பா, என்னப்பா அது அசிங்கம்? அக்கா கண்ட இடத்துல நின்னுக்கிட்டு போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. பாக்குறவங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே தெரியட்டும் இந்த வேலையை பாக்குறாளா? இப்போ வெளியில தலை காட்ட முடியல, கேக்குறவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய், என்ன 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 பொறுமையா இருக்க சொல்ற? கண்டிக்கிற இடத்துல இருக்கிற அப்பாவும் அம்மாவும் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நான் ஏன் கோவப்பட போறேன்? இந்த நோட்டீஸ்ல அப்படி என்னப்பா தப்பா இருக்கு? என்ன தப்பா இருக்கா? இத படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கப்பா? துளசிய சந்தேகமா பார்க்க மாட்டாங்களா? அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்கப்பா. கோயில்ல சாமி கழுத்துல இந்த தாலியை காணோம், அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு எழுதியிருக்கா. இந்த நோட்டீஸ் கொடுக்கறதுல அப்படி என்ன உங்களுக்கு கௌரவ குறைச்சல்? இதுக்கு மேல எப்படிப்பா நாகரிகமா கேட்க முடியும்? ஏய், அவ ஒண்ணு தாலி கயிறு எடுத்து வெளியில காட்டிக்கிட்டு இந்த தாலியை கட்டினது யாருன்னு கேட்டு நோட்டீஸ் அடிக்கல. அப்போ இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல, அப்படிதானே? ஆமா, தெரியல. அவ வாழ்க்கையில வந்த சிக்கல அவளே தீர்த்துக்கணும்னு ஏதோ முயற்சி பண்றா. இல்லப்பா, அண்ணன் தம்பின்னு அவ கூட பிறந்த 2 பேர் இருக்கீங்க. அவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ உதவி பண்றதுக்கோ ஏதாவது நீங்க முயற்சி பண்ணீங்களாடா? சொல்லுங்கப்பா, அவளுக்கு நீங்க ஆறுதலா நின்னீங்களா? எல்லாரும் அவளை ஏதோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வியில கேட்டீங்க. நாளைக்கு அவ கீழே விழுந்துட்டா கூட நீ பார்த்து போயிருக்க மாட்ட, அதனாலதான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவீங்க. கூட்டத்துல வேடிக்கை பாக்குறவன் கூட என் மகன் நிலைமைய பார்த்துட்டு உதவி பண்ண முடியலனாலும் உச்சு கொட்டுவான்டா. அந்த இறக்க குணம் கூட உங்களுக்கு இல்லையாடா? டேய், நானும் நீங்க பிறந்ததுல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம், உங்க சந்தோஷம் தான் முக்கியம். யார் எப்படி போனாலும் எதை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா வானத்துக்கும் பூமிக்கும் தாம் தூம்னு குதிப்பீங்க. அவ சந்தோஷம் என்ன துக்கம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களாடா? ஆனா என் மக அப்படி இல்லடா. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் யோசிப்பா. ஒவ்வொருத்தருடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிறதுக்கு நினைப்பா. அந்த குணமெல்லாம் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுடா. இங்க பாருங்க, இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதை சரி பண்றதுக்கு அவ என்ன வேணாலும் செய்வா. நீங்க எல்லாம் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி இருங்க. யாரும் இங்க அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவமானமா அவமானம்.